ஹலோ என்ன திடீர்னு காஸ்டியூம் சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வீடியோ அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா 4Kல வேற ரெண்டர் ஆகிட்டு இருக்கா, அதனால ஸ்டோரேஜ் பத்த மாட்டேங்குது. ஸோ எங்கே விட்டோமோ அதே இடத்துல இருந்து திருப்பி ஆரம்பிப்போம். இதே இந்த இதில் தான் விட்டோம். இந்த டிஷ்யூ சும்மா அப்படியே எப்பயா வெளியே போயிட்டு வந்துட்டா அப்படியே அப்படி இது பண்ணிட்டு அப்படியே அப்படியே தொடச்சிட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு நல்லா இருக்கும். நீங்கள் எப்பயாவது வாங்கினா இது பண்ணி பாருங்கள். வெட் வைப்ஸ் மோஸ்ட்டாக எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, பட்டு இட் வில் பி குட். ஸோ இதுக்கு ஸ்பேருக்கு இருந்தது. அப்புறம் இது ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு இது மோஸ்டா ஆக்சுவலா இன்னும் டார்க் கிரீன்லேயே வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனால் டார்க் கிரீன் கிடைக்கல. ஆனால் இந்த இடத்துல டார்க் கிரீன் இருந்தனால வாங்கிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் படத்துல அப்படியே அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு இப்படி வந்து இந்த டிஷ்யூ வைக்கமா அப்படியே தியேட்டர்ல அப்படி கத்துன ஆட்கள் நானும் ஒரு ஆளு. It was nice movie. அதுக்காகவே இந்த டிஷ்யூ வாங்கணும். இந்த அக்வா ஃப்ளாஸ்க் இது இந்த பர்டிகுலர் ஃப்ளாஸ்க் இது ஆக்சுவலாக அப்படி இதுக்கு ஒரு கவர் வேற கொடுத்துருந்தான். இந்த கலர் ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ரூமில் இருக்க முக்காவாசி பொருள் ஒரு மாதிரி பர்பிள் கலர், அதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மெஜெண்டா கலரில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. ஃப்ளாஷ்பேக் அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஏன்னா இப்போ இந்த ஃப்ளாஸ்க்கு அப்புறம் என் ஐபேடு, அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக இன்னொன்று இந்த 2 நாள் அந்த ஷூட் எடிட் பண்ண வந்து 2 days என்ன பண்ணோன்னா என் சீல் அடிச்சுட்டு வாங்கிட்டு வந்தேன். அது கூட மெஜெண்டா கலர்ல தான் வேணும். இப்போ ஐஃபோன்லாம் ஷூட் பண்ணுறோம், அது கூட டீப் பர்பிள் கலர் தான். ஸோ ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அது காலங்கள் வரும்போது உங்கள்கிட்ட சொல்றேன். பட் ஐ லவ் மெஜெண்டா கலர். அப்படியே இப்போதைக்கு இந்த டேபிள்லாம் முடிஞ்சா அப்படியே கபோர்டை நோக்கி போவோம். ஃபர்ஸ்ட் இந்த கபோர்டில் வந்து போவோம். அப்படியே கண்ணாடி ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஹைட்டு வரல, ஸோ தனியாக கண்ணாடி இருப்பேன். ஸோ இப்படி ஃபுல் கண்ணாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கபோர்ட்லேயே வச்சது. கொஞ்சம் உள்ள குப்பையாக தான் இருக்கும், அதனால ரொம்ப ஓப்பன் பண்ணு. ஓ என்ன ஏதாவது இருக்கா? ஓகேவா, கேமராமேன் காட்ட வேண்டியதை மட்டும் காட்டுங்க. சும்மா இது ரெண்டுமே ஆக்சுவலாக என்னோட சூட்டு, அந்த சூட்டோட ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரெண்டும் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது நான் எங்கேயும் போடலை, பட்டு உண்மையாகவே நல்ல ஷூட் எங்கேயாவது போகிறோம். அதுக்கப்புறம் யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கல்யாணம் பண்ணாங்க, அது சூட் போட்டால் ஒரு மாதிரி அப்படியே என்ன ஓவரா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் அதுவும் ஒரு நாள் போடணும். இதெல்லாம் சும்மா ஒவ்வொரு சட்டைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரிஸ். இல்லை அவ்வளோ அப்படி சட்டையை காட்டுற அளவுக்கு ஒன்றும் பெரிய சட்டை இல்லை, பட் ஆனால் எல்லா சட்டைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கருத்துக்கள். அப்புறம் இந்த துண்டு ஒன்றும் சாதா துண்டு தான். ஆனால் நான் முத எங்கேயோ ஏதோ ஒரு கேம்புக்கு போகும்போது சுடலை. அவங்க எனக்கு அப்படியே போட்டி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நல்லா அப்படியே ஐயோ காப்பிரைட் போட்டுருவாங்க, அந்த பாட்டை போட்டு அப்படியே வரவேற்றாங்க. ஸோ அதனால உங்க ஞாபகமாக வச்சிருக்கேன். தேங்க்யூ டேதர். அப்புறம் இதில் ஒன்றும் காட்டுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக நிறைய எல்லாம் குப்பையா இருக்காங்க, நான் காட்டல. அப்புறம் இது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா காட்டுறேன். இது வந்து இந்த ஓடிஜி கேபிள்ஸ்லாம் இதெல்லாம் முன்னாடி நிறைய தேவைப்பட்டது. பென்ட்ரைவு, இந்த ஹெச்பி பென்ட்ரைவ்லாம் வந்து எப்போனா சுமார் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது 32 GB அப்பயே, ஆனால் பயங்கர ஹீட் ஆகும். ஸோ இந்த பென்ட்ரைவ்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா வாங்கினாதான் இதாகுது. இல்லைன்னா டக்கு
டக்கு டக்குனே இதாகிடுது. கொஞ்சம் நிறைய ஜிபி ஆன்லைனில் கிடைக்குது அப்படியே நம்ம இது பண்ணால் கொஞ்சம் பிராண்டடாக வாங்க யாருக்கா யூஸ் ஆனால் வாங்கிக்கணும். இதாங்க முக்கியமான மேட்ரு. இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி மேக் புக் யாரெல்லாம் வச்சுருக்கோம் அந்த இதில் காமிச்சோம்ல. சரிங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு என்னன்னா அதில் எதுவும் போட முடியாது. ஸோ அதனால இது வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வெரிலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து வாங்கினது. இதில் எல்லாம் ஆல் போர்ட்டபிள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். பாருங்க, இதை காமிச்சிருப்பாங்க. 2 USB, இது 3.2, இது 2.0. SD கார்டு போட்டுக்கலாம், மைக்ரோ SD போட்டுக்கலாம், HDMI போட்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். ஈத்தர்நெட்டு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். வெரி யூஸ்ஃபுல் மேட்டர். இதோட லிங்க் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட்டு கொடுக்குறேன். ஆனால் உண்மையாகவே இல்லை, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. அந்த இதில் மற்ற போர்ட்ஸ்லாம் கிடையாது. இன்னும் போட்டுறாங்க சொன்ன ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் அதில் வந்து எதுவும் இல்லை. இது அப்புறமா உள்ள இருக்கும். அப்புறம் 2 நெக் பில்லோ. நெக் பில்லோ என்ன அழுக்கா இருக்குன்னு பார்க்காங்க. இதெல்லாம் அங்கே வாங்குது. பட்டு இது என் காலேஜ் ஜூனியர் ஒருத்தவங்க எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தாங்க. தேங்க்ஸ் டு சிவா ஃபார் திஸ். உண்மையாகவே ஒரு நல்ல நெக் பில்லோ. மற்ற எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான். ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் கடையே இருக்கும் போலயே. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குவோம், அதோட சேர்த்து வயரு ஏதாவது இந்த பொருளாக கொடுப்பா, தூக்கி மனசே வராது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வயர் தான், என்னென்னமோ வச்சுருப்போம். ஒரு டைம்லலாம் அங்கே இருந்தப்போ சரி இந்த ஹெட்ஃபோன் ஜாக்லாம் வச்சுருப்போம்ல. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து முன்னாடிலாம் வயர்லெஸ் பெருசாக இல்லை. அந்த டைமில் வந்து ஒரே இல்லை 2 பேர் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு 2 3.0 ஜாக்காக இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அப்போலாம் நான் பயங்கரமாக யூஸ் ஆச்சுது. இப்போலாம் 3.5 mm ஜாக்கே இல்லை, எல்லாமே வயர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. நான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி பேசுகிறேன். பட் இப்போலாம் அதை பட் ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பொருளாக வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொன்றா காமிச்சா இன்னும் இந்த வீடியோலையும் ஸ்டோரேஜ் பத்தாது. அதனால தான் கொஞ்சம் இதுவாக காட்டுறேன். இந்த கேமரா இது ஆக்சுவலாக கோப்ரோ மாதிரி, கோப்ரோ கிடையாது, கோப்ரோ மாதிரி. இதுவும் அங்கே வாங்கினது. இதில் நிறைய அங்கே ஸ்விம்மிங் பூலு இல்லை லேக்கு இந்த மாதிரி போனப்பெல்லாம் நிறைய அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இது கேஸு. இந்த கேஸில் வந்து இது வந்து வாட்டர் சீல் கேஸு. ஓகேவா? இதை இப்படி புஷ் பண்ணி, ஐயா என்ன வர மாட்டேங்குது. ஆமாம், இதை ஓப்பன் பண்ணுறது. இது இப்படி வச்சு இப்படி பண்ணால் அப்படி வெளியே வந்துடும். கேமரா சின்னதுதான். அது கேஸ் தனியாக வாங்கணுமா? அது எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கம்மியான இதில் வாங்கியிருந்தது. கிளாரிட்டி 4K அதில் போட்டிருக்கு. அது 4K. இப்போ இதை நீங்கள் பார்க்கறது ஆக்சுவலாக இதுவே 4Kல என்னால் ரெண்டர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் எடுக்கிறது 4Kல. ஸோ இந்த அளவுக்கு குவாலிட்டி இதில் இருக்காது. ஆப்வியஸாக ஐஃபோன் தான். ஸோ பட் ஆனால் இது அந்த காஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக அது ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் அங்கே வாங்கினது. இது என்ன பிராண்டுலாம் தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினோம். வாஸ் வெரி நைஸ் கேமரா. இப்பயும் சார்ஜ் பண்ணால் நல்லா ஓடும். அப்புறம் அங்கே இருந்தப்போ வந்து நான் பிலிப்பைன்ஸில் இருந்தேன்ல. நான் பிலிப்பைன்ஸில் இருந்தப்போ வந்து பின்னெல்லாம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இப்படி நம்ம இதில் மாதிரி ரவுண்டு பின்னு கிடையாது, இந்த மாதிரி பட்டை பின்னு தான் அது. ஸோ அது நான் வச்சிருக்க பொருள்லாம் ரவுண்டு பின்னில். நம்ம ஊர் இது இருக்குன்னா அங்கே போயிட்டு இந்த அடாப்டரை வாங்கி இப்படி வச்சிருக்காரு. அங்கே அது ரொம்ப யூஸ் ஆச்சு. அங்கே எல்லாமே ஓரளவு கொஞ்சம் கம்மி தான். இதுவும் அதே மாதிரி தான். 1 பத்தாதுங்கிறனால அதே பட்டை பின் வாங்கி 2ஆ வச்சிருந்தோம். இங்கே பாருங்க, ரேட்டு கூட இது பண்ணல. அங்கே ஒரு கடையில் 89 பெசோனா நம்ம இதில் ஒரு 110 120 வரும். எக்ஸாக்டாக தெரில, நான் பார்த்து சொல்கிறேன்.
பட் இவ்வளவுதான் சம்மர். இது வயர் லைட்டு உங்களுக்கு தெரியுதா? இந்த மூணு இது வந்து பேட்டரி கேஸு. இந்த மூணுலயும் பேட்டரி போட்டா இதுல லைட் எரியும். அங்க குட்டி அங்க நிறைய பொருள் எலக்ட்ரானிக் பொருள்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க. இட் வாஸ் நைஸ். வயர்லெஸ் சார்ஜர் ஆல்ரெடி குரோமா ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல, அதோட சோட்டா வெர்ஷன். இதுவும் ரொம்ப கம்மி. ஆனா நீங்க உண்மையாவே என்னத்தான் நீங்க காசு கம்மியா வருது ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வேணும்னு சொல்லி சும்மா வச்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வாங்கலாம். ஆனா உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப நாளா வரணும், அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இது வரைக்கும் நான் என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை சொல்றேன். மேபி எனக்கு தெரிஞ்ச மேபி டிஃபர் ஆகலாம். பட் ஆனா ஒரு கொஞ்சம் பிராண்டடா வாங்கினாதான் உங்களுக்கு அது யூசேஜும் நீங்க என்ன நினைச்சு வாங்கினீங்களோ அது அந்த மாதிரி இருக்கும். பிளஸ் அது ரொம்ப நாள் வரும், இல்லைன்னா டக்குன்னு போயிடும். இது ஆப்பிள் இருந்தே கொடுத்தது. USB-C to 3.5mm ஜாக் உள்ள இருக்கு. அதை பிரிக்காம வச்சிருக்கேன் அதுக்காக. வேறண்டப்பா இதுவும் USB தான். ஆக்சுவலா நம்ம இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்க ஒரு USB வச்சிருக்கோம். அது வந்து லைட்னிங் டு C டைப். இது வந்து இன்னும் ஓப்பனே பண்ணல. இது வந்து லைட்னிங் டு A டைப். எப்படியா தேவைப்படும். இது அங்க இருக்குமோ நிறைய தேவைப்பட்டுச்சு. இப்ப A டைப் எல்லாம் சீவா மாத்திட்டாங்க. அதனால அப்புறம் இன்னொரு மேட்ரு நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன்ல, இந்த 3.5mm ஜாக் வந்து போட்டுட்டு 2 பேர் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அதே ஆனா அதுக்கப்புறம் நிறைய காலேஜ் ஹாஸ்டல்லாம் இருந்தா 2 பேர் எப்படி பார்ப்போம், நிறைய பேர் இருப்போம். ஸோ எங்க ரூம்ல நிறைய பேர் இருந்தோம். ஸோ அப்படி இருக்குன்ற போது அது நிறைய டைம் ஒரு மாதிரி செட் ஆகல. இல்லை யாரோ ஃப்ரெண்டை விட்டுட்டு பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்காக இது வாங்கணும், இந்த ஸ்டார் ஷேப்டு ஒன். இது எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம்? இது ஆக்சுவலா 5 பேர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னுக்கும் ஒவ்வொரு இது ஒரு நல்ல ப்ராடக்ட். இது ஆக்சுவலா நிறைய யூஸ் ஆச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் அங்க யூஸ் ஆச்சு. இன்னுமே நிறைய இடத்துல எனக்கு ரொம்ப முக்கியமான சமயத்துல தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருட்கள். அடுத்து லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் இப்பதான் எல்லாமே ஸ்டோரேஜ் தான். ஸ்டோரேஜ் என்ன ஏற்றினாலும் ஸ்டோரேஜ் ஏறிக்கிட்டே இருக்கு. நான் முன்னாடி ஒரு பழைய லேப்டாப் வச்சிருந்தேன். ஒரு என்ன லேப்டாப் இது? என்ன லேப்டாப்? லெனோவோ லேப்டாப்ல முன்னாடி நான் காலேஜ் ஜாயின் பண்ண இதுல வச்சிருந்தேன். அதுலதான் எல்லா போட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. அதுலயே 1 TB பக்கத்துல என்ன வச்சிருக்கேன்னே தெரியல. ஆனா 1 TB ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு. ஸோ அது என்னைக்கா இருந்தாலும் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சீகேட்ல வந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு நல்ல கலர், ரெட் கலர் நினைக்கிறேன். ரெட் கலர். இந்த கலருக்காக ஆக்சுவலி அது வாங்கணும். ஸோ இந்த ரெட் கலர் இதுவும் 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. 1 TB ஹார்ட் டிஸ்க்கு நல்லா. இதுக்கு மாதிரியே இன்னும் நிறைய ஹார்ட் டிஸ்க்லாம் கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு சொல்லி வாங்கி அதுக்கப்புறம் அது ஓகே எல்லாம் போய் அப்புறம் சீகேட் வாங்கணும். ஸோ இது கூட கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இதில் தான் இப்போதைக்கு அந்த லேப்டாப்பில் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இதில் ஒரு 5 years ஆஃப் மை லைஃப் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கு. அப்புறம் இந்த பேப்பர், நீங்கள் இந்த பிரிண்டர் பார்த்தீங்கல்ல, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டரு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டருக்கு அவங்க இது பண்ணும் போதே இந்த ரோலும் கொடுத்தாங்க. அதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 3 ரோலும் முடிஞ்சிருச்சுன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது முதலே வந்துச்சு, இன்னும் யூஸ் பண்ணல, கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ சாம்சங் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஃபோன்லாம் ஞாபகம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதுதான் இந்த சாம்சங்கில் எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன் நினைக்கிறேன். சாம்சங் J7 நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு அதே சீரீஸ் அப்போ நிறையா வந்துச்சு. சாம்சங் J7லயே நிறைய இது வந்துச்சு. ஆக்சுவலாக நான் முதல் யூஸ் பண்ண ஃபோன் தான். இதுல ஆக்சுவலா இப்ப கூட நிறைய போன்ல இருக்கான்னு தெரியல. ஏன்னா அப்படியே ஸ்கிரீன்ல இருந்தே வர மாதிரி தான் இருக்கு. இந்த போன்ல வந்து ஃப்ரண்ட் ஃபிளாஷ் இருக்கும். அப்பயே
அந்த டைம்ல ஃப்ரண்ட் ஃபிளாஷ்லாம் வச்சு அந்த ஃபோன் ஃப்ரண்ட் ஃபிளாஷ்லாம் இருக்கு, அதுவும் செம்ம ஸ்லிம்மான ஃபோன் அப்பவே. ஸோ இது ஒரு நிறைய ஞாபகங்கள் ஒரு ஃபோன். அப்புறம் காலப்போக்கில் ஆல் அப்கிரேடட். ஸோ அதனால் அப்படியே மாறியாச்சு. அடுத்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது சும்மா நான் கிளம்புறதுக்கான ஐட்டம். பட்டு முக்கியமாக இதில் சில விஷயங்கள் சொல்றேன். இது வந்து ஆண்ட் பிராண்ட்லேருந்து ஒரு பாடி ஸ்ப்ரேன்னு நினைக்கிறேன். இது வாங்கினதோடைய ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு டெல்லியில் இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ டெல்லியில் ஒரு அப்படியே சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போமே. அப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு காஃபி நல்லா போடுற ஒரு கான்டெஸ்ட் வந்துச்சு. அதை நாங்கள் வீடியோ சரி சும்மா தானே இருக்கோம் என்ன அப்படியே எடுத்து அமிச்சா ஆண்ட் பிராண்ட்லேருந்து 3000 rupees வவுச்சர் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாகவே செம்ம மெமரி. அந்த ஃபோட்டோ இருக்கான்னு தெரியல, இருந்தால் நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். அந்த வவுச்சரில் அதாவது நான் பண்ணுற ஒரு வீடியோவில் அதை எடிட் பண்ணி அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணி அதுக்கு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அது ஞாபகார்த்தமாச்சு. ஆண்ட் பிராண்ட். அப்புறம் இந்த ஜாகுவார் பர்ஃப்யூம் இன்னும் இதை யூஸ் பண்ணலை. உங்களுக்கு ஸ்மெல் வருதான்னு பாருங்க. இன்னும் யூடியூப்ல அந்த ஃபங்க்ஷன் வரல, பட் கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. இது என்னன்னா இப்பதான் கேமராமேன் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அதுவும் கொஞ்சம் லைட்டா உடஞ்ச பீஸ்னால ஃப்ரீயா கொடுத்துட்டான். அதனால இது வந்து எங்களுக்கு லாபம். நான் ஆக்சுவலி நிறைய பெர்ஃப்யூம் வச்சிருந்தேன், இப்போதான் ரொம்ப லிமிட்டட் ஆயிடுச்சு. காலேஜ் படிக்கும்போது நிறைய பெர்ஃப்யூம் வச்சிருந்தேன். நான் ஒரு பெர்ஃப்யூம் லவர். அதுக்கு காரணமே என் ஃப்ரெண்டு ஒரு ஜீவன் தான். அவ பெர்ஃப்யூம் பைத்தியம். அவட்ட இருந்து வந்ததா இதெல்லாம். பட் ஸ்டில் அப்புறம் வெர்சாச்சி ஒரிஜினல் அப்படின்னு அப்படி நம்பாதீங்க. ஆனா இதுவுமே ரொம்ப நல்ல ஸ்மெல்லா இருக்கும். என்னைக்காவது நானா சொல்றேன், இந்த இதுல இருந்து ஸ்மெல் பண்றது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிச்சு காமிச்சிருவேன். நல்லது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அது வந்து ஸ்வீட் ஹார்ட். இதுவும் பர்பிள். இதை வச்சு அந்த படம் எடுத்தாங்க. ஸ்வீட் ஹார்ட். ஸோ இந்த ஸ்வீட் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, என் ரூம்ல இருக்க எல்லாமே யாரோ ஒருத்தவங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு போஷின்னு ஒரு பொண்ணோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்ஃப்யூம். ஸோ அவள் அது யூஸ் பண்ணுறா அப்படின்னா நானும் போஷி ரொம்ப இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரொம்ப இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவள் ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கினேன். இதுக்கப்புறம் இதே பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டு இது யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க. இது ரொம்ப எங்கள் ஊரில் இது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். பட் இது ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் பர்ஃப்யூம். உங்களுக்கு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி இங்கே காட்டுற அளவுக்கு எதுவும் இல்லை. சும்மா இப்போதைக்கு கீழே இந்த லென்ஸு இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஷனரியில எல்லாமே இருக்கும். இந்த ஹார்ட் வந்து வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்கான ஹார்ட். ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். ஸோ மற்றபடி வேற எதுவும் பெருசா இல்லை. ஸோ இந்த ரூம் நான் இது நான் டபுள் போட்டு வச்சிருக்கோம்னு நினைக்காதீங்க. இது கபோர்டு இல்லை, இதுக்கு அந்த பக்கம் வாஷ்ரூம் தான் இருக்கு. இது ரெண்டுல இது எங்க சீக்ரெட் ரூம் மாதிரி வச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. பட் இது அப்படிதான். அப்புறம் கடைசி கபோர்ட்.